உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு. முதலில் மேசம். ராசியில் உள்ள சுக்கிரன் தனராசிக்கு செல்கிறார். அது அவருடைய சொந்த ராசி. ஏழுக்குரியவரும் அவர்தான். எனவே கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பம் நல்ல வருமானத்தோடு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடைபெறும். லட்சுமி கடாட்சம் ஓங்கும். புதன் ராசியில் இருப்பதால் சிறு பயணங்கள் இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் உண்டு. மற்றபடி தொழில் சிறப்பாகவே இருக்கும். காரணம், லாபஸ்தானத்தில் சனி இருக்கின்றார். குரு தனஸ்தானத்தில் இருப்பதும் சூரியன் இணைந்திருப்பதும் நல்ல அமைப்புகள். பெண்களுக்கு மகிழ்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சனி ராசியை பார்ப்பதால் சில ஆரோக்கிய குறைவுகள் உண்டு. இரண்டில் உள்ள சூரியன் வார்த்தைகளில் வெப்பத்தை சேர்ப்பார் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. இரண்டில் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத மனக்கவலைகளும் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும். 10ல் செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பதால் தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சந்திராஷ்டமம் 23/5/2024 காலை 2:43 முதல் 25/5/2024 காலை 10:24 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: கந்தசஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும். அடுத்தது ரிஷபம். வார இறுதியில் ராசிநாதன் சூரியன் குருவோடு இணைந்து ராசியில் பிரவேசிக்கிறார். பொருளாதாரம் ஏற்றம் அதிகரிக்கும். குரு சூரியன் இணைவு போக பலத்தையும் ஆத்ம பலத்தையும் கூட்டும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற தைரியம் மனதில் பிறக்கும். தொழில் ஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். எதையும் பிரம்மாண்டமாக யோசனை செய்யும் உங்களுக்கு திட்டங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனும் புதனும் 12ல் இருப்பதால் சுக லாபாதிபதிகள் அதிகரிக்கும். இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி அமையும். கடன் சுமை குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதன் இருப்பதால் 12ல் புதன் இருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும். எந்த விஷயத்திலும் உணர்ச்சிவசப்பட வேண்டாம். 5ல் உள்ள கேது மற்றும் ஜென்மத்தில் இருக்கும் குரு தேவையில்லாத மன பயத்தை உண்டாக்கும். குறிப்பாக பிள்ளைகள் குறித்த சில கவலைகள் எழும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 25/5/2024 காலை 10:25 முதல் 27/5/2024 மாலை 3:52 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்திருப்பது நல்ல அமைப்பு. புத்தி கூர்மையோடு செயல்படுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பாகியஸ்தானத்தில் சனி இருப்பதால் எப்படியாவது தொழிலை முன்னேற்ற வேண்டும், நிரந்தரமான வருமானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டங்களுக்கான வழிகள் பிறக்கும். ராகு செவ்வாய் இணைந்திருப்பதால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில் வளர்ச்சி நோக்கி திரும்பும் என்றாலும் அதில் எச்சரிக்கை அவசியம். புதிய கட்டடங்களில் தொழில் மாற்றம் நடைபெறும் வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பிள்ளைகளின் திருமணம் முதலிய சுபகாரியங்களுக்கு ஏற்ற நேரம். உடலில் கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்த பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கலாம். காரணம், குரு 12ல் இருக்கிறார். 4ல் கேது இருப்பதால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை. காரணம், கேதுவை செவ்வாயும் ராகுவும் பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பி உறவுகளில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பரிகாரம்: வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபமேற்றுங்கள். அடுத்தது கடகம். தனாதிபதி சூரியனும் குருவும் இணைந்து லாப வீட்டில் இருப்பதும் அங்கே சுக்கிரன் வந்து இணைவதும் நல்ல அமைப்பு. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். பொருட்கள் வாங்கல்கள் சீராக இருக்கும். கடனை அடைத்து விடுவீர்கள். 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குரு அவரை பார்த்ததும் உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. பஞ்சமாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் சகோதர உறவுகள் உதவிகரமாக இருக்கும். புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் பலம் கொண்டு இருப்பதாலும் அவர் லாபஸ்தானத்தில் நகர்வதாலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்ய வேண்டும். 4 கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும்
தடை செய்வதற்கு சனி எப்போதுமே அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய செயல்களை ஏதோ ஒரு விதத்தில் தாமதமாக்குவார் அல்லது தடை செய்வார் என்பதை கவனத்தில் கொண்டு சற்று முனைப்போடும் எச்சரிக்கையோடும் ஈடுபட்டால் வெற்றிதான். பரிகாரம்: அஷ்டமச்சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் குருவோடு இணைந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் அற்புதமான அமைப்பு. அதோடு சுக்கிரனும் அவர்களோடு சேர்ந்திருக்கின்றார். புதன் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தாய் வழி உறவுகள் ஆதாயமாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வேலை உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். எழுத்துத்துறையில் ஈடுபட்டால் ஆதாயம் அடைவீர்கள். ஏழில் உள்ள சனி ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் அவ்வப்பொழுது சிறு உரசல்கள் வரலாம். அவைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். இரண்டில் கேது இருப்பதால் கவனமாக பேசுங்கள். அஷ்டமத்தில் ராகு செவ்வாயோடு இணைந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். யாருக்கும் எந்த உத்தரவாதமும் அவசரப்பட்டு தர வேண்டாம். பாக்யாதிபதி அஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். வாகன பழுது ஏற்படும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. கண்டச்சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் மூலம் சில எதிர்பாராத பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். பசுக்களுக்கு உணவளியுங்கள். உங்களது அனைத்து பாரமும் குறையும். அடுத்தது கன்னி. 2ஆம் இடத்து தன குடும்பாதிபதி சுக்கிரன் இப்பொழுது அஷ்டமத்தில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டார். அவர் தனது சொந்த ராசியான பாகிஸ்தானத்துக்கு வருவதும் அங்கே சூரியன் குருவோடு இணைவதும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்பு. காத்திருந்த சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சுக்கிர பலத்தால் குறையும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார். பகை உணர்வை குறைப்பார். தாமதத்தை நீக்குவார். வேலைக்காரர்கள் ஒத்துழைப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் உங்கள் யோசனை பிரகாரம் நடப்பார்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. ராசியில் சர்ப்பகிரகமான கேது இருப்பதாலும் ராகுவும் செவ்வாயும் இணைந்து கேதுவை பார்ப்பதாலும் நீங்களாக எந்த சிக்கலையும் குடும்பத்தில் வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொடுத்துவிட்டு அதை விவகாரமாக்கி விடக்கூடாது. குழப்பங்கள் அவ்வப்பொழுது மனதிலே எழுவதற்கான சூழ்நிலைகளை ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் கேது உண்டாக்குவார் என்பதால் முன் யோசனையோடு காரியங்களை செய்யுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமை காகத்திற்கு எள்ளுருண்டை சாதம் வையுங்கள். பிதுர் காரியங்களை எக்காரணத்தை கொண்டும் மறக்க வேண்டாம். அடுத்தது துலாம். சுக்கிரன் இன்னொரு ராசியான ரிஷபத்துக்கு பெயர்கிறார். அது அஷ்டம ராசியாக இருந்தாலும் கோச்சார ரீதியாகவும் சுக்கிரன் சொந்த ராசியாக இருப்பதாலும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. 6க்குரிய குரு 8இல் மறைந்து தனராசியை பார்ப்பதால் பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும். 6இல் உள்ள ராகு நல்ல பலன்களை வாரி வழங்குவார். சூரியன் குருவோடு இணைவதால் அதிக சக்தியை பெறுகிறார். அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் முன்னேறும். 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்ததால் கணவன் மனைவி உறவுகளில் சிறு உரசல்கள் வரும் வாய்ப்பு உண்டு. 12இல் கேது இருப்பதால் எந்த விஷயத்தையும் சரியாக விசாரிக்காமல் வெளிப்படுத்த வேண்டாம். செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பதாலும் கேது அவரை பார்ப்பதாலும் சகோதர உறவுகள் கவனமாக கையாளப்பட வேண்டும். 20/5/2024 முதல் 22/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகளே விளையும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்பதால் கடன் தொல்லைகள் குறையும். 12க்குரிய விரைய சுக்கிரன் 6இல் அமர்வது நல்லதுதான். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார மேம்பாடு உண்டு. நல்ல செய்திகள் கிடைக்கும். 7இல் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் வாய்ப்பு உண்டு. எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கலைத்துறைகளில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கூடும். 7ஆம் இடத்து சூரியன் ராசியை பார்ப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாம். அரசாங்க காரியங்களுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்கும். செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பதால் சகோதர உறவுகள் சற்று முரண்பாடாக இருக்கும். கவனம் தேவை. சில காரியங்கள் சிரமப்பட்ட பின்புதான் முடியும். அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. 22/5/2024 முதல் 25/5/2024 வரை
ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: துர்க்கையை வழிபட உங்களது அனைத்து தொல்லைகளும் அகலும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் தனராசியை பார்ப்பது சிறப்பு. அவருடைய கேந்திராதிபதி தோஷம் குறைவதால் நல்ல பலன்களையே தருவார். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் உத்தியோகம், தொழிலில் உள்ள தடைகள் நீங்கும். மேலதிகாரிகள் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் பொருளாதார சிக்கல்களை நீக்குவார். பணவரவுகள் திருப்தியாக இருக்கும். உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வருகின்ற சிக்கல்கள் நீங்கும். ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை. வீடு, மனை போன்ற பத்திரப்பதிவுகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எண்ணங்கள் சட்டென்று ஏமாற்றத்தை தரும். கவனம் தேவை. 25/5/2024 முதல் 27/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகான்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது. அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி 2இல் ஆட்சி பெற்றிருப்பதும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் சாதகமான அமைப்புகள். இதனால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். வார இறுதியில் சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு செல்வதால் நற்பயன்களை வாரி வழங்குவார். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டு திகழும். கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் அமைதி நிலவும். அதனால் ஆக்கப்பூர்வமான செயல்கள் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். அவரை சனி பார்க்கின்றார். தாய்வழி உறவுகள் சிறிய மனக்கசப்புகளை தரலாம். தகவல்களை பெறுவதில் சிறு தடைகள் உண்டு. சரியான நேரத்தில் தகவல்கள் கிடைக்காது. எதையும் விசாரிக்காமல் தவறான முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை அமையும். கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். அடுத்தது கும்பம். ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது சிறப்புதான். ஜென்மசனி என்றாலும் கூட தனது ராசிக்கு உரியவர்களை அவர் அதிகம் தொல்லைக்கு உட்படுத்த மாட்டார். தாய் தன் குழந்தையை கஷ்டப்படுத்த மாட்டார் என்பது போல சனியும் அவருடைய சுபாவமான பலன்களால் சிறிய தொந்தரவுகள் தந்தாலும் பெரிய அளவில் துன்பப்படுத்த மாட்டார். கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியின் பாதிப்பில் மிக குறைந்த அளவுதான் பெறுவார்கள். கணவன் மனைவி உறவுகளில் பெரிய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல் இல்லை. தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் எந்த சிக்கல்களும் இல்லை. நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் நல்லபடியாக நடைபெறும். 2இல் ராகு செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 3க்குரியவர் 3க்கு 12ஆம் இடத்தில் ராகுவோடு அமர்ந்திருப்பதால் சகோதர உறவுகள் கவனமாக கையாளப்பட வேண்டும். இடங்களை வாங்குவது, விற்பது போன்ற ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் கவனக்குறைவாக எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. வீடு கட்டும் பொழுது சிறு தடைகள் ஏற்படலாம். பரிகாரம்: அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையும். அடுத்தது மீனம். ராசிக்குரிய குரு 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் தவறு என்றாலும் கூட அவருடைய கேந்திராதிபதி தோஷம் குறைகிறது. அதே நேரத்தில் ராசிநாதனின் பார்வை உங்கள் லாப ராசிக்கும் சப்தம ராசிக்கும் கிடைப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பு அதிகரிக்கும். தொழிலில் லாபம் கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் வார இறுதியில் அவர் 3ஆம் இடத்தில் இருப்பதும் கோச்சார ரீதியாக நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்புகள். 12இல் உள்ள சனி தேவையற்ற செலவுகளை வைக்கும். எந்த செயலையும் முட்டுக்கட்டை போட்டு தாமதப்படுத்தும் என்பதால் உரிய கவனமும் அதற்குரிய மாற்று ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வெற்றி அடைய வேண்டும். சந்திராஷ்டமம் 20/5/2024 மாலை 4:21 முதல் 23/5/2024 காலை 2:42 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.